ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆ ಕೋಚ ಜನ ಸಮಸ್ಯೆ ಕೆಮ್ತಂತ ಎಂತ இன்றைக்கி என்னடா இவ்வளோ மேக்கப்பாக இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஒரு வீட்டில் வந்து ஃபங்க்ஷன், அங்கே வந்து போக போகிறோம். அதனால தான் நான் வந்து ரெடியாக இருக்கேன். இன்றைக்கி வளையல் எல்லாமே புதுசாக போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த புடவை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதே செட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுவே வேறு பண்ணிக்கிட்டேன். ஓவராலாக மேக்கப் எல்லாமே ஃபுல்லாக முடிச்சுட்டேன். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே எப்படி நடக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து போய் எடுத்துக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. ரொம்ப 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 நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டுருக்கோம். மாமியாரும் போயிட்டுருக்காங்க. அதான் வேறு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி சரியான மழை பாருங்கள். ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு. யாரையோ கூப்பிட போயிருக்காங்க. கொலையில हाँ हाँ चल ये भी यही फूल नहीं था सीजन। இப்போதான் எல்லோரும் போயிட்டுருக்கோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மழை வந்ததுனால தண்ணி பாருங்கள் அப்படியே இருக்கு. ரோடு பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் ரோடு பாருங்க. அந்த வீட்டிலேருந்து வரும்போது அந்த நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து அங்கே ஊரை சுற்றி காட்டும்போது நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. அப்படி அங்கே நான் எப்படி எடுத்தேனோ அதே மாதிரி தான் வீடியோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து தாமரை பூ வந்து பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அது தூரத்தில் இருக்கும்போது எனக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஜூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக ஓரத்துலேயே இருக்குது. நம்ம போய் பறிச்சுட்டு கூட வரலாம். பட் கீழே வந்து இடம் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் இது பண்ணல. இப்போ வந்து ஒரு சம்பவம் நடக்கும், நீங்களே பாருங்கள்.
நாங்கள் பாட்டுக்கு போயிட்டுருந்தோம். இந்த 3 மாடு இருக்குது பாருங்கள். இது வந்து ஓகே பரவாயில்ல. நடுவில் குட்டி மாடு இருக்குது, அதுவும் ஓகே. அந்த முன்னாடி போயிட்டுருக்கு பாருங்கள். நான் வந்து அங்கே லைவில் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோ நாங்கள் போயிட்டே இருக்கோம், வேணும்னே அந்த மாடு முட்டை வந்துடுச்சு. மாமியார் என்ன முட்டை வந்துடுச்சு. கொஞ்சம் இருந்தால் தான் நான் வண்டியில் விழுந்து அடிபட்டிருப்பேன். என்னோடய குட் லக்குன்னு தான் சொல்லணும். இங்கே பாருங்கள், நான் பயந்துடுச்சு எப்படி ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய டைம் குட்டாக இருக்கிறதுனால நான் உண்மையாக சொல்கிறேன், நான் பொழைச்சிட்டேன்னு தான் சொல்லணும். அவங்க வந்த ஸ்பீடுக்கு என்னை அடித்து தூக்கியிருப்பாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து நான் உயிர் தப்பித்தேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு மாதிரி கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா மாமியார் வந்த உடனே மாமியார் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னோடய பாயை வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் எவ்வளோ கிட்டக்க வரைக்கும் நான் வண்டிக்கிட்ட போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்ட்ரன்ஸ், அவங்களோட வீட்டு என்ட்ரன்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஒலத்தா போடணும்னு சொன்னாங்க. இங்கே என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே யாராவது செத்து போகிறாங்க அப்படின்னும்போது இங்கே வந்து ஃபங்க்ஷன் நாளில் நம்ம வந்து போடுவோம். அதுவே இறந்து போகிறாங்க அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாள் காரியத்தில் வந்து ஒலத்தா போடுவாங்க. அதனால தான் இங்கேயும் வந்து அழுத்த போட்டிருக்காங்க. அதுதான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நாமளாக வந்து போடவும் மாட்டோம். வேறவங்க வந்து இங்கே வந்து அழுத்தா போடுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து இவங்க இல்லைன்னா அந்த பூஜை நடக்காதுன்ற மாதிரி தான் இப்போது அழுத்தா போட்டுருக்காங்க ஒரு ஆண்டி அவங்க. ஏன்னா பூஜையிலும் சரி பாதி விஷயத்தில் வந்து அவங்க தான் இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட வந்து உட்காந்துட்டேன். என்னை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் ஊற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே சேர்த்து. நானும் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே வந்து பூநூல் கோக்கிறதுக்காக அந்த பையனுக்காக விழா ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அது வந்து நாளைக்கு வந்து பூ கட்டுற மாதிரி பூ போடுவாங்க. இந்த பூக்கயிறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இப்போ வந்து 11 வயசில் 9 வயசில் 2 வயசில் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் சித்தி முறை வேணும். அவங்க தான் உட்காந்து பையனுக்கான இந்த எப்படியோ பூஜை பண்ணுவாங்கள்ல, அதில் வந்து உட்காருவாங்கன்னு சொல்லுவாங்க. பச்சரிசி, காசு, அதுக்கப்புறம் வந்து பாக்கு வந்து வச்சு அதை வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து ஹோமத்தில் வந்து போட்டுட்டாங்க பாருங்கள். ஹோமத்தில் போட்டு சித்தப்பா வந்து உட்காந்து அவங்க வந்து பாதி ஹோமமெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பையன் மடி மேலே உட்கார வச்சு அவங்க வந்து அதை என்னென்னமோ பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு அந்தளவுக்கெல்லாம் தெரியாது. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி பையனும் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எனக்கும் வீடியோஸ் எல்லாம் நிறைய வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து சமையல் ஆகிட்டு இருந்துச்சு. இங்கே வந்து சமையல் அப்படின்னாவே பருப்பு குழம்பு, பச்சரிசி சாப்பாடு, அதுக்கப்புறம் கொட்டை அப்படி தான் சொல்லுவாங்க. இது வந்து நாளைக்கு சாப்பாட்டுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானும் மாமியாரும் உட்காந்துக்கிட்டு எனக்கே ஒரு மாதிரி சிரிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தயிர், ஸ்வீட்டு இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு இதில் வந்து ஒரு தயிர் மாதிரி குடிக்கிறதுக்காக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஹோமம் பாதியில் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பூஜை எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப பாவம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மழை பெஞ்சதுனால ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கூலாக இருந்துச்சு. இல்லைன்னா வெயில் காலமாக இருந்தால் சத்தியமாக வெந்து போயிட்டுருப்பாங்க. ஏன்னா இந்த ஹோமத்தில் வந்து நிற்கும்போது அந்த புகை, அதுக்கப்புறம் ரொம்ப ஹாட்டாக இருக்கிறது, அது ரொம்ப 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 கஷ்டம். அதனால் கடவுள் புண்ணியத்தில் வந்து அந்த பையனுக்காகவோ என்னவோ தெரியல யோசித்து வந்து கொஞ்சம் நேற்று நைட்லேருந்து மழை வந்துட்டே இருந்துச்சு. நேற்று நைட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 மணிக்கு ஆரம்பித்தது. காலையில் ஒரு 9:30க்கு தான் நாங்கள் வந்து கிளம்பும்போது தான் வந்து நின்றுச்சு. அப்படி நிற்காமல் இருந்துச்சுன்னா கூட நாங்கள் ஈரமாகி தான் போகணும். ஏன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க வேணும். இப்போ வந்து சித்தப்பா பெரியப்பா கூட சித்தப்பா பெரியப்பா முறை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி முறை இவங்களுக்கு. அதனால் கம்பல்சரி வந்து நாங்கள் போகிற மாதிரி இருக்கும். மாமியாரும் பாருங்கள் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. நான் வந்து உள்ளே உட்காந்துட்டு இருந்தேன் ஒரு குட்டி பையனுக்கு சொல்லி. ஏன்னா நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து மருமக அப்படின்றதுனால நான் போய் எல்லோரும் முன்னாடி நின்று எடுக்கிறதுன்றது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவே இப்போ வந்து லேடிஸ் மட்டும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் எடுத்திருப்பேன். இங்கே நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா, அதனால தான் நான் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நெய்யெல்லாம் ஊற்றுறாங்க. அதுவும் அதுக்குன்னு தனியாக ஸ்பூன், நம்ம வந்து எப்பவுமே ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இந்த பாருங்கள் ஒரு கட்டையில் வந்து ஸ்பூன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மைக்கில் வந்து பேசிட்டுருக்காங்க அப்படின்றதுனால தான் நான் வந்து அங்கே லைவில் என்ன நடக்குதுன்னு என்னால் காட்ட முடியல. ஏன்னா யூடியூப்பில் வந்து இப்போ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வருது அப்படின்றதுனால நான் வந்து
ஃபுல் அண்ட் ஃபுல் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் முன்னாடி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டிலேருந்து இவங்க வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த இடம் ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு மாதிரி இடம் ஃபுல்லாகவே வீடெல்லாம் அங்கே இருக்கிற வீடெல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காமிச்சிருந்தேன். இப்போ வந்து பையனை வந்து கூப்பிட்டுட்டு வந்து மடியில் உட்காந்து வச்சு பூஜைலாம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பையனே வந்து வீடியோக்காக போனான். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பையன் போய் உட்காந்து அங்கே வந்து பூஜை செய்வான். இந்த பையனுக்கு தான் வந்து பூநூல் போடுறாங்க. அப்படின்றதால அங்கே நேராக நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்களா, ரெட் கலர் புடவை கட்டிக்கிட்டு, அது அவங்களோட அம்மா. அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து பொண்ணு முறை வேணும். இங்கே இருக்கிறது வந்து எனக்கு வந்து அண்ணி வேணும்னு நினைக்கிறேன். பிங்க் கலர் சாரீ கட்டிக்கிட்டு இருக்கவங்க பாருங்க, எப்படி எல்லாமே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பையனுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பிபி டும் அதெல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாமியார் வந்து எந்திரிச்சு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து அதான் மூத்தாறு அப்படின்ற அதிக பேர் இருக்காங்க அப்படின்றதுனால நான் அந்தளவுக்கு வந்து வெளியிலலாம் வரல. நான் வந்து மாமியார் நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே ஒரு ரூம் இருக்குது. அங்கேயே போய் நான் வந்து உட்காந்துக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து கூல் ட்ரிங்க்ஸு ஆனால் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, உண்மையாக சொல்கிறேன். ரொம்ப நல்லா வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 20 நிமிஷத்துக்கு வந்து சாப்பிட்டியாம்மா, தண்ணி குடிக்கிறியா, ஜூஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அவ்வளோ நல்லா வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து பார்த்துக்கிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் ஹாப்பியான ஒரு விஷயம். இவங்க தான் சாப்பாடை வந்து இப்போது நாங்கள் எங்களோட சொந்தத்துக்கு மட்டும்தான் சாப்பாடு கொடுப்போம். திருப்பி நாளைக்கு வந்து ஒரு மண்டபம் வச்சு அங்கே தான் வந்து அந்த பூ நூல் போடுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அதனால தான் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா மாமியாருக்கும் அந்தளவுக்கு தெரியாது. அதனால தான் பாருங்கள், 3 பேரும் கையை பிடிச்சி வந்து ஏதோ மந்திரங்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கும் ஓடியாவும் வந்து நான் வந்து வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லாக தமிழில் போடுறதுனால ஒடியா போட்டோம் அப்படின்னா, ஏம்மா எங்களுக்கு ஒடியா போடுறேன், எங்களுக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பூ நூல் இப்போல்லாம் போடுறாங்க அப்படின்னா 7 வயசில், அதுக்கப்புறம் வந்து 9 வயசில், இல்லைன்னா 11 வயசு. அதுக்கப்புறம் 11 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா லைஃப் லாங் அவங்களால வந்து அந்த பூ நூல் போடவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோடய வயசு அந்த 3 வயசு மட்டும்தாம்மா, அதுக்கு மேலேயும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. 7 வயசில் மேக்ஸிமம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 7 வயசில் குட்டி பையன் அப்படின்றதுனால யாரும் அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து செவத்தில் வந்து அவங்களோட நேமெல்லாம் போட்டு வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. மாமியாரெல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதையும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அந்த பையன் வந்து வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பி அவங்க அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் நல்லா மையெல்லாம் போட்டு குங்குமம்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணியிருந்தாங்க. அதையும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்துச்சு அந்த பாப்பா. அதுக்கப்புறம் பின்னாடி ஃபுல்லாக வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். மழை வந்துட்டு கொஞ்சம் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக வந்து மொட்டை மாடிக்கு போனோம். மொட்டை மாடியிலேருந்து நான் வந்து எடுத்தது பாருங்கள். இங்கே தான் வந்து சாப்பாடு செஞ்சுருந்தாங்க. பருப்பு குழம்பு, பச்சரிசி சாப்பாடு, அதுக்கப்புறம் பூஜை. அதுக்கப்புறம் வந்து பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா செம்ம வியூவுங்க. என்னை பார்த்த உடனே வாவ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த வியூவும் உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையே நான் வந்து எடுத்திருந்தேன். எனக்கு பார்க்க அங்கே ஆசையாக இருந்துச்சு. நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னு நீங்களே பாருங்கள். இங்கே ஒரு கூத்து நடந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே சொல்கிறேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து மேலே உட்காந்தோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து குட்டி வீடு அப்படின்றதுனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இவ்வளோ பேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 பேர் இருந்தோம். அவங்கள மெயின்டைன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா பையனையும் பார்க்கணும், அதே மாதிரி சொந்த பந்தையும் பார்க்கணும் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க மேலே வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ப்ரிப்பரேஷன் பண்ணி நாங்களே வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வந்து மொட்டை மாடியில் உட்காந்துட்டு சாப்பாடு போட்டாங்க பாருங்கள். அப்பப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று அங்கே பாருங்கள் மழை விழுற மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்குது. நீங்களே பாருங்கள். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டு பாதி ஒரு 2 பேர் மட்டும் எடுத்து கீழே ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து கீழே போகல. அதை வந்து ஒரு புதுசாக ஒரு சூப்பராக இருந்துச்சு எனக்கு உண்மையாகவே.
அது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. மலையில நான் எப்பவுமே சாப்பிட்டது கிடையாது இந்த மாதிரி. அதனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் போதும் போதும்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா அவங்க வந்து குழம்பு ஊத்திக்கிட்டே இருக்காங்கம்மா. போதும்மா மழை வந்துட்டுருக்கு சீக்கிரமா சாப்பிட்டுட்டு வந்து வேற கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, மழை வருது இப்போ எங்களுக்கு சாப்பாடு குடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கொட்டா. மாங்காவோட வத்தல், ஸ்வீட் வத்தல் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க மழையில நெஞ்சுக்கிட்டு எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். ஆனா பாதி பேருக்கு பிடிக்கல. இடையில 2, 3 பேர் காணோம். நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். மாமியாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாருங்க. சரியான மழை. அதுக்கப்புறம் நான் வீடியோ கட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா என் ஃபோன் வந்து ரொம்ப ஈரமாயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் இருந்ததும் வந்து ரொம்ப மோசமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அதிகமா எடுக்கல. ஏன்னா ரொம்பவே வந்து வேலை இருந்துச்சு அப்படின்றதுனால நாங்களும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். மெல்ல சாப்பாடு அந்த தட்டுங்க எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனால் நான் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி ஈரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எப்படி ஈரமாயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே சிரிப்பு வந்துடுச்சு. சாப்பிட்டுட்டு வந்துட்டு ரூம்குள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய ஃப்ரெண்ட் இப்போது முதல்ல வந்து நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த பாப்பா தான். ஆனால் என்னை விட ரொம்ப குட்டி பொண்ணு. கல்யாணமாகி இப்போ வந்து ஒரு பெண் குழந்த. ஹாய் சொல்லியிருந்தேன். அதனால் ஹாய் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து வீட்டுக்கு போக போகிறோம் பாருங்கள். வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். இப்போ தான் இன்னும் வேலைங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி 7 மணிக்கு வேறு இன்னும் பூஜைங்கள்லாம் தான் நடக்கும். அது வந்து நாளைக்கு வீடியோவில் தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ வீட்டுக்கு போயிட்டு முதல்ல காஸ்ட்யூமை சேஞ்ச் பண்ணணும். ஐயோ எப்பா இந்த சாரியை வேறு பண்ணிவிட்டு காலையில் 9 மணிக்கு வந்தது. இப்போ வந்து கரெக்டாக 2:30 ஆக போகுது. திருப்பி வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணணும். சுத்தமாக முடியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே. ஓகே, நான் இங்கேயே வந்து வீடியோவை முடிச்சுக்கிறேன். எல்லோரும் வந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே பாய் எல்லாருக்கும்.